Hi friends, welcome to my channel S Kitchen. Today's recipe என்னன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப் ஃபுல்லா பலாப்பழ சொலைய நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸா நம்ம சாப் பண்ணிக்கலாம். அடுத்து பலாப்பழத்தை நல்லா வேக வைக்கணும். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம 1 கப் பலாப்பழத்தை நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சு நம்ம அரைச்சு கூட செய்யலாம். இல்லை நான் செய்கிற மாதிரி இதுலேயே வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியும் நம்ம ஜாம் செய்யலாம். நம்ம பலாப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. கூட ஒரு 2 நிமிஷம் அதிகமாக கூட நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் பலாப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம ஜாம் பதத்துக்கு நல்லா வரும். சின்ன சின்னசா பலாப்பழத்தை கட் பண்ண முடியலனா பெரிய பெரிய சொலையா குக்கரில் ஒரு விசிலுக்கு அப்படியே வேக விட்டுட்டு ஆறுன அப்புறம் மிக்சியில் அரைச்சு அந்த பியூரி எடுத்து கூட நீங்கள் ஜாம் செய்யலாம். அடுத்து நான் 1 கப் பலாப்பழ சொலைக்கு 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஜாம் ஓரளவு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டா ஜாம் நல்ல கிளேசினஸோட நல்லா சுவையாகவும் இருக்கும். கடைசியா 3லேருந்து 4 சொட்டு லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜாமை ரொம்ப நாளைக்கு கெடாம பார்த்துக்கும். கூடவே டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மிதமான சூட்டில் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கடைசியா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ஒட்டாம பேன்ல ஒட்டாம வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் அருமையாக தயாராகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. பொதுவாகவே ஜாம் செய்யும் போது பலாப்பழம் நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருந்தால் ஜாம் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். அடுத்து ஜாம் நல்லா சூடெல்லாம் ஆறுன அப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொதுவாகவே வீட்டில் செய்கிற ஜாம் 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் கெடாமல் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான பலாப்பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.